Good morning, viewers. Today, let us see 146th lesson, sentence section. It is sentence section, very important sentences, adjective, adverb, and tense. Tense in வந்து மொத்தம் 3 வரும். Adjective வேற, adverb வேற, tense வேற. Tense இது வந்து VC எல்லாம் கலந்து வரும். ரைட்டா? பார்த்துருவோம், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. I bought, எப்படி? I bought some thick papers yesterday. நான் நேற்று சில தடிப்பான காகிதங்களை வாங்கினேன். புரியுதா? அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எது வாங்கினேன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். திக்கு என்பது தான் இங்கே அட்ஜெக்டிவ். திக்கு அட்ஜெக்டிவ். என்ன டென்ஸ் சொன்னால் சிம்பிள் பாஸ்ட். நான் உங்களுக்கு அதையும் போட்டுறேன். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டு தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒன்லி பாட். வாங்கினேன். பை இங்கே வருது. பை பாட் பாட் பை. செகண்ட் ஐ பாட்னா வாங்கினேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வாங்கினேன். அட்ஜெக்டிவ் வந்து திக்கு. திக்கான தடிப்பான மெலிசான இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதான் அட்ஜெக்டிவ். எடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஐ பாட் சம் திக் பேப்பர்ஸ் எஸ்டர்டே. நான் நேற்று சில தடிப்பான காகிதங்களை வாங்கினேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளோதான். அடுத்தது அட்வர்ப். அட்வர்ப்னா செயலை பற்றி விவரித்து கூறிவிட்ட சொல்லியிருக்கான். பார்த்துக்கலாம் அப்புறம். ஆல் ஆஃப் தம். ஓகே, all of them were sitting on the pial silently. சைலண்ட் தான் இங்கே வந்து adverb. அமைதியாய். அமைதியாய் அதான். அவர்கள் அனைவரும் அந்த திண்ணைனா பியல் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். இந்த பியல் சில பேர் தெரியாமல் இருக்கும். ஏன்னா கிராமத்தில் இது சிட்டியில் இருக்கவும் தெரியாது. ஏன்னா பியலே கிடையாது. இப்போ கிராமத்தே பியல் கிடையாது. திண்ணை அந்த காலத்துலலாம் திண்ணை இருக்கும். திண்ணை இருந்தாலும் வீடாக இருக்கும். இப்போலாம் கிடையாது. பார்த்துக்கலாம். ஸோ அவர்கள் அனைவரும் அந்த திண்ணை மீது அமைதியாய் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது அது அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அது அண்டர்லைன் பண்ண உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வேர் சிட்டிங். வேர் சிட்டிங் அவ்வளோதான். வேர் சிட்டிங் ஆன் த பியால் சைலண்ட்லி. சைலண்ட்லி இஸ் அட்வர்ப். டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் சிட்டிங் பன்மை வருது. ஏன்னா ஆல் ஆஃப் தம்னா தேக்கு அர்த்தம். ஸோ தே வேர் சிட்டிங் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதா டென்ஸு. அதுதான் எல்லாம் கலந்தால் வரும். தே வில் பி கேர்ஃபுல். தே வில் பி கேர்ஃபுல் என்பது விசியில் போயிடும். விசி நம்ம பார்த்தல 7 ப்ரெசன்ட், 7 பாஸ்ட், 7 ஃபியூச்சர். அதில் ஃபியூச்சரில் இது ஒன்று. ஸோ தே வில் பி கேர்ஃபுல். தே வில் பி கேர்ஃபுல் டுமாரோ. நாளைக்கு அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். விசி ஃபியூச்சர். இருப்பார்கள் என்பதுதான் ஃபியூச்சர். அதனால் தே வில் பி இருப்பார்கள். தே வில் பினால இருப்பார்கள். தே வில் பி தேர். அவர்கள் அங்கே இருப்பார்கள். தே வில் பி கேர்ஃபுல். தே வில் பி கேர்ஃபுல் டுமாரோ. அவர்கள் நாளை ஜாக்கிரதையாக இருப்பார்கள். அவ்வளோதான். ஸோ அட்ஜெக்டிவ், அட்வர்பு, டென்ஸ் என்னன்னு பார்த்து திரும்ப பாருங்கள். டென்ஷன் என்னன்னு போட்டிருக்காரு. இது பேர் டென்ஷன் போட்டிருக்கேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஈஸி ஃபியூச்சர் பேர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். நல்லா புரியும். நல்லா இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. விசினா எப்படி இருக்குது? இதுவும் டென்ஸு தான். திஸ் இஸ் ஆல்சோ டென்ஸு. பட் விசியில் போய்டும். விசினா வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க. சரியா? இன்னும் 2 குத்துரும் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம இதுக்கு போய்டும். ஆன்மீகம் தான் போனோம். நான் சொல்கிறேன். சரியா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.